பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய அமலை தான் அசர் நேரத்துல செய்யக்கூடியதே பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரமலான் மாதத்துல அசர் அப்படிங்கிறது நமக்கு எப்படிப்பட்ட நேரம்னா, இஃப்தார் நோன்பு திறக்கிற வரையும் இருக்கக்கூடிய நேரம் எல்லாமே உங்களுக்கு அசர் தான். அப்ப நோன்பு திறக்கக்கூடிய அந்த இஃப்தார் நேரத்துல இதை செஞ்சு கொள்ளுங்கன்னு நம்ம சொல்லலாம். அப்ப நீங்க அசருடைய நேரம் ஒரு 4 மணிக்கே ஆரம்பிச்சிடும். எப்பயுமே ஒரு 4 மணில இருந்து சாயங்காலம் நோன்பு திறக்கிறதுக்கு 6:30 6:45 வரையுமே நம்ம இந்த ஒரு அமலை நீங்க செய்து கொள்ளலாம். உங்களுக்கு கண்டிப்பா டைம் இருக்கும். அதுவும் பெண்கள் சமைப்போம் இல்ல, அந்த நேரத்துல அந்த சமைக்கும் போது கூட இதை செஞ்சுக்கலாம். ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே ஓதணும்லாம் இல்ல. நீங்க என்ன பண்ணலாம், தொழுது முடிச்சுட்டு எந்திரிச்சு போனீங்கன்னா அப்படியே மக்கானா போட்டுட்டு நீங்க போய் ஓதலாம். ஓதி நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த அமலை முடிச்சு கொள்ள முடியும். அவ்வளவு இலகுவான அமல். ஆனா ஏன் அசர் நேரத்தை நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, அது குர்ஆன்ல கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நேரம். காலையும் மாலையும் என்னை தஸ்பீக செய்யுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கான். இன்னும் காலையும் மாலையும் நிலைகள் மாறக்கூடியதாக இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். நிலைகள் மாறதுன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, சூரியன் வர்றதும் போறதும். அதாவது காலையில சூரியன் என்ன ஆகுது, உதயமாகுது. சாயங்காலம் என்னமாவது, அஸ்தமனம் ஆகுது. அப்ப அதை வச்சுதான் நம்மளுடைய நாள் கணக்கு எல்லாமே நம்ம திட்டமிடுறோம். இப்ப ஒண்ணுமே டிஃபரன்ஸ் இல்லாம ஒரே மாதிரி பகலாவேவோ இல்ல ஒரே மாதிரி இரவா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன டைம்னே நமக்கு தெரியாது. சூரியனை வச்சுதான் நம்ம டைமே சொல்லிட்டு இருக்கோம். அது பாத்தீங்கன்னா இப்ப மணி 6, இப்ப மணி 12, இப்ப மணி 4, இப்ப மணி அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு அது அப்படியே நிலை மாறதை வச்சே நம்ம சொல்றோம். அப்ப அப்படி சூரியனை மட்டும் நம்ம கணக்கெடுக்க முடியாட்டினா நமக்கு நேரம் கால்குலேட் பண்ண முடியாது. இது என்ன கிழமை என்ன நாள் அப்படின்னு கால்குலேட் பண்ண முடியாது. எந்த மாசம் எந்த வருஷம் எதுவுமே கால்குலேட் பண்ணிருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாமே இயல்பா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். இயல்பா இல்ல. அல்லாஹ் அவ்வளவு தத்ரூபமா படைச்சிருக்கான். மாஷா அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான் பாருங்க. யோசிச்சு பாருங்க, அவ்வளவு கால்குலேட் பண்ணி படைச்சிருக்கான். நம்மளால எல்லாம் நம்மளுடைய மனிதனுடைய படைப்பால எதுவுமே சாதிக்க முடியாது. அவனுடைய படைப்பால மட்டும்தான் இதெல்லாம் சாதிக்க முடிஞ்சு. இவ்வளவு கண்டுபிடிக்கிறாங்களே, இவங்களால சூரியனை வர வைக்கவோ மறை வைக்கவோ முடியுமா? அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே மனிதர்களால பண்ண முடியாது. ஒரு சயின்டிஸ்டால பண்ண முடியாது. அது எவ்வளவு பெரிய அமெரிக்காவா இருந்தாலும் பண்ண முடியாது. ஆனா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அந்த சூரியனை வர வைக்கிறான், மறைய வைக்கிறான், இரவு பகல்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கொடுக்குறான். அதனுடைய ஒரு அத்தாட்சி தான் அந்த காலை நேரமும் மாலை நேரமும். அதனாலதான் அந்த நேரங்களை அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல வலியுறுத்தி இருக்கான். இன்னும் அந்த நேரங்கள்ல நபி அவர்கள் பாத்தீங்கன்னா இபாதத்துகள் அதிகமா செஞ்சிருக்காங்க. சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அசர் நேரம் அசர் தொழுகைக்கு அப்புறம் வேற எதுவும் செய்யக்கூடாது, ஏன்னா அது மறதிக்கு உண்டான நேரம்னு சொல்றாங்க. நிச்சயமா இது பாத்தீங்கன்னா ஒரு தவறான கருத்து. அந்த நேரத்தை வீண் பண்றதுக்காக ஷைத்தானுக்கு எடுத்து விட்ட ஒரு விஷயம் தான். அந்த நேரத்துல நீங்க கண்டிப்பா குர்ஆன் ஓதலாம். அந்த நேரத்துல மனப்பாடம் பண்ணுவதை தவிர்த்துக் கொள்வது சிறந்ததா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, அதுக்குதான் ஞாபகம் மறதின்னு சொல்றதுனால, அதாவது மனப்பாடம் பண்ணா அது ரொம்ப நேரம் ஞாபகமா இருக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு இது சொல்றாங்க. அது கூட எவ்வளவு உறுதின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த நேரத்துல நம்ம தூங்கக்கூடாது. அந்த நேரத்துல மனப்பாடம் பண்றதை குறைச்சிக்கலாம். மத்தபடி அந்த நேரத்துல நீங்க நிறைய திக்ரு ஓதலாம். அந்த நேரத்துல நீங்க துவா செய்யலாம். தொழுதுட்டு, அதாவது அசருக்கு அப்புறம் எதையும் தொழக்கூடாது. அசர் தொழுகையை அந்த நேரத்துல செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துவா செய்யலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குர்ஆன் ஓதலாம். எல்லா நல்ல அமலுமே அந்த நேரத்துல செய்யலாம். அந்த நேரம் அமல்கள் செய்யப்பட வேண்டிய நேரம். ஆனா அந்த நேரத்தை நம்ம என்ன பண்றோம், விட்டுறோம். அசர் நேரம் ஏதோ அமலே செய்யக்கூடாத தடை செய்யப்பட்ட நேரம் மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். எப்ப செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, அமலு சூரியன் உதயமானதுக்கு பிறகு ஒரு 20 நிமிஷம் அப்போ விடணும். அதே மாதிரி உச்சியில இருக்கும் போது ஒரு 10-20 நிமிஷம் விடணும். அதே மாதிரி அஸ்தமனம் ஆன போது அதுக்கப்புறம் ஒரு 10-20 நிமிஷம் விடணும். ஆனா இது எல்லாமே எதுக்குன்னா தொழுகைக்கு மட்டும்தான். தொழுகை மட்டும்தான் அந்த நேரத்துல செய்யக்கூடாத தவிர மத்த எல்லாமே நம்ம செய்யலாம். அதுல பாத்தீங்கன்னா இஸ்திக்ஃபார் ரொம்ப சிறந்தது. ஏன்னா இந்த நிலையெல்லாம் மாறும்போது நம்மளுடைய நிலையும் மாத்திக்கணும். யா அல்லாஹ், நான் இந்த உலக ஆசையில தவறு செஞ்சுட்டேன். இதெல்லாம் மாறும்போது நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. கண்டிப்பா இதை படைச்ச ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கறத நான் உணர்றேன். எப்படி இந்த உலகத்துல இருக்கிற சந்திரன் சூரியன் கூட நிரந்தரமா இல்லையோ, அந்த மாதிரி இந்த உலகத்துல நானும் நிரந்தரமா இருக்க மாட்டேன். நீ நாடுறதுதான் நடக்கும். அதனால என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிரு. என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொடு. என் பாவங்களை காரணமாக நான் கஷ்டப்படுத்தப்பட்டு இருந்தா அதை மன்னிச்சு எனக்கு என் வாழ்க்கையில இருக்கிற துன்பம் துயரம் கஷ்டத்தை நீக்கி எனக்கு நன்மையானது கொடு. என் துவாக்களை ஏத்துக்கோ. என்னுடைய நோன்பை ஏத்துக்கோ. இந்த ரமலானுடைய நோன்பை கொண்டு நான் பெரிய வெற்றியை பெறணும் மறுமையிலும் இனிமேலும் சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சு இஸ்திக்ஃபார் அந்த நேரத்துல 303 முறை ஓதுங்க. ரொம்ப சிறந்ததா இருக்கும். அந்த நேரத்துல என்ன இஸ்திக்ஃபார் ஓதலாம்னா, உங்களுக்கு பிடித்த எந்த இஸ்திக்ஃபார் வேணா ஓதலாம். எனக்கு சிறுசா தான் ஓத முடியும் சிஸ்டர் அப்படின்னா சிறுசா ஓதுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுங்க, அல்லாஹ் மக்ஃபிர்லி ஓதுங்க, அந்த மாதிரி ஏதாவது ஓதுங்க. ரப்பி கிஃபிர்லி அந்த மாதிரி ஓதுங்க. எல்லாமே சிறுசா இருக்கும். இல்ல என்னால கொஞ்சம் பெருசா ஓத முடியும்னா யூனுஸ் நபியுடைய துவா ஓதுங்க. அதுவுமே இஸ்திக்ஃபார்ல சிறந்த இஸ்திக்ஃபார். அது உங்களுக்கு பல பலன்களை கொடுக்கும். இல்ல இன்னும் கொஞ்சம் கூட என்னால பெருசா ஓத முடியும்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம், இஸ்திக்ஃபார் துவாக்களே இருக்கு, அந்த மாதிரியும் நீங்க ஓதிக்கொள்ளலாம். ஆனா சிறுசா இருக்கிறதா நம்மளால 300 முறை ஓதுறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க அசர தொழுதுட்டு நீங்க என்ன பண்ணி
நீங்க எந்திரிச்சு வேலை செய்ய போனா கூட இஸ்திகஃபார் ஓதிக்கொண்டே இருங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கு வச்சுக்க முடியலன்னா கூட இந்த சிறுசா ஓதுறதுலாம் நம்ம கணக்கு வச்சு காட்டினாலும் ஒரு 10 நிமிஷம் ஓதுனாவே 300 ஆயிரும். எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தோஃபிருல்லாஹ் நம்ம 300 முறை ஓதுறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. 3 நிமிஷம், அதிகபட்சம் 4-5 நிமிஷம் தான், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஆகாது. அப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தொடர்ச்சியா ஓதுனாவே அந்த 300 எண்ணிக்கை வந்துடும். கணக்கு இல்லாம நீங்க சாயங்கால நேரத்துல இஸ்திகஃபாரை ஓதுங்க. அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவான். இந்த ரமலான்ல வந்து பாவங்கள் மன்னிக்கப்படுவதன் மூலமாக மட்டும்தான் ரமலானுடைய பலனை நம்ம அடைந்து கொள்ள முடியும். இனி கடைசி 10 நமக்கு வந்துருச்சு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இஸ்திகஃபார் அதிகமா ஓதிக்கோங்க. இந்த மாதிரி பயன் தரக்கூடிய அமல்களை குறுகிய நேரத்துல ஒரு ஆர்வத்தோட வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு 6 வருடமாக நம்ம தொடர்ச்சியா வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதனால வந்து நம்ம கொடுக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா தான் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடுற அமல்களை தொடர்ச்சியா பாத்துவாங்க. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.